அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம மே 15ஆம் தேதி ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும், அதுவும் ப்ரீ மார்க்கெட் இம்பேக்டை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நான் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்யலாம். ஏன் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. எந்த ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு நிறைய இண்டிகேட்டர்ஸ், நிறைய ஸ்க்ரீனர்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பனை பார்த்துட்டு ஒரு 5 நிமிடத்தில் என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்து ஒரு 9:15 9:30 உங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு எப்போது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வகுப்பின் சாராம்சமே. இது ரொம்ப எளிமையாக கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக, பயமே இல்லாமல், அதுவும் வரைபடமே, நோ சார்ட், ஏன்னா வரைபடமே இல்லாமல் எப்படி வர்த்தகம் செய்வது அப்படிங்கிறத இதன் முதன்மை நோக்கமே. அதனால் ஒரு வரைபடத்தை பார்த்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கும் இப்படி நம்ம சொல்கிற விஷயத்தில் அடிப்படையில் எடுப்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறதை அந்த வகுப்பில் நீங்கள் காணலாம். விருப்பப்படுபவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ் நிஃப்டி 50 அப்படிங்கிறது நிஃப்டியில் இருக்கிற 50 நிறுவனங்களோட சராசரி தான் மார்க்கெட். அப்போது இதில் எல்லா ஸ்டாக்குமே ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்காது. அப்போது ஒரு ஸ்டாக்ஸ் மேலே ஏறும், ஒரு ஸ்டாக்ஸ் கீழே இருக்கும். அப்போ இதற்குண்டான வெயிட்டேஜ் சமநிலை தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ். இப்போ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு மாற்றமே இல்லாமல் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஹை லோ உண்டான தொடர்பு பார்த்திங்கன்னா ஒரு 115 புள்ளிகளாக இருந்திருக்கும். அப்போது சந்தையில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் என்னன்னா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல எடுத்துட்டா, இப்போ நிஃப்டி 0.01 அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா நிறுவனமுமே ஃப்ளாட்டாக முடிந்திருக்குமா, அதாவது நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு முடிந்திருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு நிறுவனம் 1% ஏறி இருக்கலாம், ஒரு நிறுவனம் 2% இறங்கி இருக்கலாம். அந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் இதற்குள் இருக்கும். அதனால் நிஃப்டி இப்படி முடிஞ்சதுனால எல்லா ஸ்டாக்குமே இப்படி முடிஞ்சிருக்குமா அப்படின்னா முடியாது. அப்போது அந்தந்த ஸ்டாக்கோட பிரேக் அவுட்ஸ் இந்த இண்டெக்ஸில் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அதனால் நம்மளுக்கு நிஃப்டி அப்படிங்கிறதும் அதனுடைய ஹை லோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நிறுவனத்தோட நேற்றைய ஹை லோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நம்மளுக்கு சந்தையில் ஆரம்பமானது 18120, ஹை அப்படிங்கிறது 18286க்கு ஹை போயிருக்காங்க. க்ளோசிங் 18264. அப்போ நேற்றைய க்ளோஸுக்கும் நேற்றைய ஹையுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 22 புள்ளிகள். அப்போது இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பிரேக் அவுட், அதாவது மார்க்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் தான் இதனுடைய அமைப்பாக இருந்திருக்கு. இன்றைக்கி சந்தையோட ஆரம்பமான விலை நேற்றைய ஹைக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பல முறை சொல்லிகிட்டே இருக்கிறது தான், ஓப்பன் ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ளஸ். அப்போ இப்படி இருக்கிற வரை சந்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா மேலே போகிறக்குண்டான தாக்கம் தான் ஏற்படும். அப்போ இதில் அட்வான்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போது எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருக்கிற வரை இவங்களுக்கு தடுப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்போது இவர்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சந்தையை பொறுத்தவரை கீழேயே வந்திருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா நேற்றைய ஹைக்கு மேலே இருக்கிறாங்க, அப்போ தடுப்பு இல்லை. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் ப்ளஸில் தான் இருக்க போகிறாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்தால் தான் நெகட்டிவ் அப்படிங்கிறது வரப்போகுது.
அப்போ ஓப்பனுக்கு மேலேனா இன்றைக்கி காலையில் ஆரம்பமான விலைக்கு மேலே இருக்குது. அப்போ இத்தனை சாதகங்களான விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ரேஞ்ச் அப்வேர்டு அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஏன் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே வெறும் நம்மளுக்கு 41 புள்ளிகள் அதாவது பயணம் அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். அப்போ 41 புள்ளிகள் பயணம் ஓப்பனுக்கு மேலேனா நம்மளுக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு 100 புள்ளிகள் வேணும். அப்போ இங்கிருந்து 100 புள்ளிகளை மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு 244 மட்டும் வரும் அப்படிங்கிறது எளிமையாக. அப்போ இது எப்படி நீங்கள் கரெக்டாக 41 புள்ளிகள்னால் அப்போ 100லேருந்து கழிச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கூட சிலருக்கு தோணும். அப்போது 303 அப்படிங்கிற ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறவங்க பெர்ஃபார்மன்ஸ் மேலே பண்ணணும் அப்படின்னா அப்போ இதற்கு மேலே இருக்கிற வர சந்தை மேலே ரேஞ்ச் கொடுக்க வாய்ப்பு. அப்போ இதற்குண்டான தடுப்பாக எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு தடுப்பாக இருக்கலாம். ஏன்னா போனவங்க வரக்கூடாதுல்ல. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போனவங்க என்ன ஆகக்கூடாது, அதற்கு கீழே வரக்கூடாது. அப்போது நேற்றைய ஹை அதற்கு கீழே வரக்கூடாது. அப்போ இதற்குண்டான கேம் அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கணும். அப்போ சந்தையில் வந்துட்டு ஒன்று நம்மளுக்கு அப்வேர்டு போகணும், இல்லையா டவுன்வேர்டு போகணும். அப்போ ஒரு நாளோட பயண நேரம் 9:15 to 3:30. அப்போது சந்தை நம்மளுக்கு ஒரு மிட் வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹை போயாச்சு, இன்னொரு பகுதி பிற்பகுதி இருக்குது. இந்த பிற்பகுதியில் என்ன ஆயிருக்கணும், ஒன்று நல்லா மேலே போகணும், இல்லைன்னா கீழே வரணும். இதுதான் இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஏன்னா ஒரு முற்பகுதி வேற ஒரு பயணம் கொடுத்தாச்சு, பிற்பகுதி அந்த பயணத்தை கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா நல்லா கீழே வரணும். இப்போ இது எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எஸ்டர்டே ஹை ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிற வரை இவங்களுக்கு தடுப்பில்லை, இவங்க ஒரு மோனோபோலினே நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி பயணம் இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் ஏன் மீண்டும் கீழே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ளே போகணும். அப்போது கீழே வராங்கன்னா அதனுடைய தாக்கம் என்ன ஆயிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்போ ஓப்பன் கீழேயே வந்திருக்கக்கூடாது. அப்போ 3 பாசிபிலிட்டிஸாக நம்மளுக்கு இருந்திருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிறது தான் ஒரு ஹை ப்ரைஸாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனுக்கு கீழேயே வந்திருக்கக்கூடாது. ஓப்பனுக்கு கீழேயே வந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், இந்த ஹை கட் ஆகிற வரை இதுதான் ஹை அப்படிங்கிற ரேஞ்சை வச்சுட்டு மார்க்கெட் என்ன ஆகும், ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வரை இது ஒரு ஸ்டாப் லாஸாக உங்களுக்கு மாறிடும், மேலே போகிறத தடுக்கக்கூடிய இடமா மாறிடும். ஏன்னா இங்கே தான் ஒரு சப்ளை கிரியேட் ஆகிற இடம். அப்போ சப்ளை கிரியேட் ஆகிற இடத்துல இருந்து அவர் நம்பிக்கை இழப்பு ஏற்படக்கூடிய, ஏன்னா 3 பாசிட்டிவாக இருக்குது, 3 பாசிட்டிவில் என்ன பண்ணணும், நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு பிரேக்கே பண்ணக்கூடாது. அப்போ இதை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் சந்தை இந்த ஹையை பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா சந்தை ஒரு நல்ல பயணம் மேலே போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும், அந்த வாய்ப்பை தவறும்பொழுது எதிரி நல்லா அதனுடைய வாய்ப்பை பயன்படுத்துவார். இங்கே நிறைய பேர் பிரச்சனைக்குள்ளே இருக்கிற காரணம் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இந்த 3 பயணம் இருக்கும்போது நல்லா இருந்திருக்கணும். அப்போ இந்த ஓப்பன் கட் பண்ணவங்க திருப்பி இந்த ஹையை கட் பண்ணாத வர மார்க்கெட் சப்ளை கிரியேட்டமான மாதிரி தான் இடம். அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்தா என்னாகும், திருப்பி மேலே போகிறக்குண்டான வாய்ப்பாக இருந்திருக்கும். மீண்டும் அந்த ஓப்பனே தான் நம்மளுக்கு ஒரு தடுப்பாக இருந்திருக்கும், கீழே சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கும், ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கும். அப்போ ஓப்பனுக்கு பிலோ வரக்கூடாது. ஓப்பன் பிலோ வரது வந்து காலையில் 9:15 ஆரம்பமாகிற தொகையை இவங்க வந்துட்டு நம்பிக்கை இழப்பு ஏற்படுற மாதிரி, ஒரு நம்பிக்கை எப்பவும் தகர்க்கப்படக்கூடாது. அப்போ அந்த தகர்ந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்காங்க, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்க்கும்போது ப்ரீமியம் நல்ல ப்ரீமியமாக இருக்காங்க. இந்த ப்ரீமியத்தினால என்ன விஷயம்னா கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாகவே இருக்க வாய்ப்பு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு புட் ஆப்ஷன் அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பில் ஆப்ஷன் கிரீக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. சந்தையோட இறக்கத்திற்கு புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் அப்படிங்கிறது ஆப்ஷன் கிரீக்ஸ், அதாவது புட் ஆப்ஷனுடைய கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஏற்றம் குறைவாக இருக்கும், ஏன்னா எதிரி வந்து பலமாக இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்கிறதுனால. அப்போது இந்த நாள் என்ன ஆகும்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை லோ அப்படிங்கிற இடத்துல ஸ்டேபிள் ஆகக்கூடிய வாய்ப்பு என்னவாக இருக்குன்னா குறைவாக இருக்கும். 80% நம்மளுக்கு லோவில் நிற்காது, திருப்பி மீண்டு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். 20% நம்மளுக்கு டவுன்ஃபால் வரலாம். அந்த டவுன்ஃபால் வருவது செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 18,300 கால் 300 புட் ஸ்ட்ரேடலாக கொடுத்துட்டாங்க. அப்போ நேற்று என்ன முடிவில் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ நேற்றைய முடிவில் பார்த்தீங்கன்னா 18,300 கால் 18,200 புட் 18,200 கால் அப்படி கொடுத்துருந்தாங்க. அப்போ 18,200 ஒரு ஸ்ட்ராடல் இருந்தது, 18,300 கால். அப்போ அதனுடைய நம்மளுக்கு
க்ளோசிங் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். ஏன்னா நேற்று நான் வந்து மார்க்கெட்டை வந்துட்டு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டாச்சு. அப்போது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே டேஷ் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா அப்டேட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ இந்த அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். அதனால் நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு நான் போட்டிருக்கேன். அப்போ இதில் என்ன அர்த்தம், மார்க்கெட்டை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடல் எடுத்துக்கிட்டால் இது ஒரு 150ன்னு எடுத்துக்கிட்டால் 18200 ப்ளஸ் 18350 அப்படிங்கிறதும் அந்த பக்கம் 18050க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 18300க்கும் 200க்கும் ஸ்ட்ராடல் அப்படிங்கும்போது 18300 ப்ளஸ் 59னா நம்மளுக்கு 18359 தடுப்பாக சொல்லியிருந்தோம். அப்போது சந்தை அந்த இடத்திற்கு இன்றைக்கி செல்லலை. நேற்று வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கலாக இருந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராடலாக மாறி இருக்கு. அப்போ இதன் அடிப்படையில் இவங்களோட 2 ப்ரீமியம் நம்மளுக்கு ஆட் பண்ணோம்னா 70 + 40 110, அதுக்கப்புறம் 120, அதாவது மொத்த ப்ரீமியம் 120 இருக்கனால 18300 ப்ளஸ் 120 மைனஸ் 120, அப்போது 17180 இருந்து 17420க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் உயர்ந்திருக்கு. சந்தையோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 18202 டு 18322, வைட் ரேஞ்ச் 18130 டு 18370 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 18304, 18322, 18346. சப்போர்ட் லெவல் 18227, 18202, 18169. பேங்க் நிஃப்டி சிக்கலில் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதற்கு காரணம் பாருங்கள், நம்மளுக்கு கடந்த வாரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா சந்தை, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நல்ல டவுன்ஃபால். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்துட்டு நல்ல ஒரு டவுன்ஃபாலாக இருந்தது. அதில் ஹை அப்படிங்கிறது 43588 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சென்ற வாரத்தோட ஹை அப்படின்னு பார்த்தா 43739. இதுவே நிஃப்டி கம்பேர் பண்ணி பாருங்கள், கடந்த வாரத்தோட ஹை 18267. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றும் சரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. 43418. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 43533. அப்போது இங்கே என்ன இருக்குது, பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக்கோட ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணலை. ஆனால் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் என்னென்ன இம்பேக்ட் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ இதில் என்ன அர்த்தம், நிஃப்டியில் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க, நிஃப்டி பொறுத்தவரை பேங்க் நிஃப்டியில் ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அப்போது அடுத்த முந்தைய நாள், அதாவது வெள்ளிக்கிழமை இறங்கிட்டு திங்கக்கிழமை ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஏற்றம் லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருந்தாலும் அதற்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு சிக்கல். அப்போது இதில் என்ன ஆகும்னா, பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியை கை கோர்த்து கொண்டு போகலை, நிஃப்டி மட்டும் போயிருக்காங்க அப்படிங்கிறத தென்படுது. அப்போது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒன்றாக இருந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே இருந்தால் தான் சந்தையோட பயணம் தொடர்ச்சியாக வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தென்படுகிறது. அப்போ அட்டவணை என்ன சொல்ல வராங்க, 43500 கால், 43400 கால், 43500 புட், 43300 கால், 43300 புட், 43400 புட், 43200 புட், 43000 புட் சொல்கிறாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் 43000லேருந்து 43500 நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், கால் இருக்குது, புட் இருக்குது, கால் இருக்குது, புட் இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கக்கூடிய தடைகள் அதிகமாக இருக்குது. அப்போ 43000 டு 43500 ஒரு நான் ட்ரேடபிள் ஜோன்னே சொல்லலாம். அப்போ இதில் முரண்பாடுகள் நிறையா இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுக்கு 43200 மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால 43200 கால் அதனுடைய ப்ரைஸ் நம்மளுக்கு 200 இருக்காங்க. 43200 புட் ஆப்ஷன் அதனுடைய ப்ரீமியம் 173 இருக்காங்க. இப்போவும் நம்மளுக்கு சற்று கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இந்த 200 173, அப்போ 43200 அடிப்படையில் நம்மளுக்கு 200 கால் 200 ரூபானா 43400, அதற்கும்
43,200 புட் 173னா அப்போ 43,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ இதற்குள் வாய்ப்பு இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 373 புள்ளிகள். அப்போ 43,573. இந்த பக்கம் அதே 373 புள்ளிகளை நம்ம கழிக்கணும். அப்போது 42,960 அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு 930 ரேஞ்ச் நம்மளுக்கு வரும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 42,930 டு 43,573 நம்மளுக்கு இருக்கும். இந்த ஒரு கணிதத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன். 42,830 ஏன்னா 43,200லேருந்து 373 நான் லெஸ் பண்ணணும், அதில் நான் தப்பாக பண்ணிட்டேன். 42,830 இருக்கும். அப்போ இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நிறைய நம்மளுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. நாளைய அட்டவணை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ஒரு சின்ன ஒரு நெருடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் 43,500 புட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சந்தை இதற்கு வீக் ஆகக்கூடிய வாய்ப்பும், அதாவது ஸ்ட்ராங், அதாவது மேலே போகிறக்குண்டான வாய்ப்பும் கீழே போகிறக்குண்டான வாய்ப்பும் ரெண்டுக்கும் காரணம் 43,500 புட்டாகத்தான் இருக்க போகிறது. 43,500 புட் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் சந்தை கேட்கக்கூட வாய்ப்பாக இருக்கும். அப்போ 43,500 புட்டோட கேரக்டர் நம்மளுக்கு தெரிய வேண்டும். இப்போது சந்தையோட பயணம் அப்படிங்கிறது வந்துட்டு 43,027 டு 43,400, வைட் ரேஞ்ச் 42,827 டு 43,573 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,324, 43,400, 43,581. சப்போர்ட் லெவல் 43,145, 43,027, 42,900. அப்போது பேங்க் நிஃப்டி நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது நிஃப்டிக்கு ஈடு கொடுக்கல அப்படின்னு தெரியுது. அப்போது நிஃப்டியோட எப்போ பேங்க் நிஃப்டி ஒன்று ரெண்டுமே கீழே இறங்கணும், இல்லை ரெண்டுமே மேலே போகணும். அப்போ பேங்க் நிஃப்டி காப்பாற்ற போகிறது நிஃப்டியாக இருக்கணும். அப்போ நிஃப்டி காப்பாற்றணும் அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படிங்கிறதுக்கு மேலே தான் நிஃப்டி சஸ்டெயின் ஆகணும். அப்படி சஸ்டெயின் ஆகாத பட்சத்தில் நிஃப்டியே சஸ்டெயின் ஆகலைன்னா அப்போ பேங்க் நிஃப்டியோட பிரச்சனை எப்படி இருக்க போகுது, அல்லது 2 நாள் ஏற்றத்தில் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாதனால பேங்க் நிஃப்டி வந்துட்டு நிஃப்டியை பின்னுக்கு தள்ளி முன்கூட்டி அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க பிரேக் அவுட் பண்ணல, லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணாத போது இவங்க இங்கிருந்து லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா அது பெரிய ஒரு ஏற்றமாக அமையக்கூட வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் இரண்டிற்குமே பிரச்சனையாக உள்ளதுனால தான் பேங்க் நிஃப்டி ஒரு சிக்கலில் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.